வாக்கிங் வந்தேன், வழி தவறிங்க வந்துட்டேன். ஃப்ளஷ் வேலை செய்யலன்னு சொன்னா அதான் அடப்பெடுத்து விடலான்னு வந்தேன். ஷாக்கு குறைச்சிட்டு என்ன காரணம் சொல்லுக்கா. காரணம் சொன்னதான் வருவியா? நல்ல கதையா இருக்கு. ஏண்டி நீ காரணத்தை சொன்னதானே அந்த காரணத்தை சொல்லி நான் ஆபீஸ்ல லீவ் கேட்க முடியும். இல்லனா காரணமே இல்லாம லீவ் கேட்கறேன்னு இதே காரணமா வச்சு அந்த மேனேஜர் வச்சு செய்வாண்டி. அதானே காரணமே இல்லாம அப்பா அம்மா போய் திருதிப்புன்னு நின்னா நான் ஊர் சுத்த தான் காரணமா வச்சு காலேஜ் லீவ் போட்டேன்னு சொல்லி அதே காரணமா திட்டுவாரு. அது மட்டும் இல்ல மலரு, நாங்க மட்டும் ஊர்ல இல்லன்னு இந்த பக்கத்து வீட்டுக்கார இதே காரணமா வச்சு எங்க பார்க்கிங்ல வந்து அவன் வண்டியை போட்டு போயிருவான். அது குறிப்பா இவ வீட்டுல இல்லனா அத காரணமா வச்சு எங்க கம்பவுண்ட்ல துணி காய போட்டு போயிருவான் அந்த சுமதி. அப்படியே மாமா? இப்ப சொல்லு, நான் காரணம் கேட்கறதுல ஒரு காரணம் இருக்குல்ல. சொல்லுக்கா என்ன காரணம் சொல்லு. என்ன காரணம்? எதுக்கு இப்ப நான் ஓடுறேன் உங்க ஊருக்கு போறோம்? உங்க அப்பா பார்க்க இருக்க முடியலையா? என்ன பிரச்சனை? என்ன காரணம்? சொல்லு. நான் உன்னை குடும்பப்படுறேனா? சொல்லு. என்ன பிரச்சனை? சொல்லு. எதுக்கு உடம்பு சரியில்லாதான். அடி பாவி, எவ்வளவு பெரிய விஷயத்தை இப்படி அசால்ட்டா சொல்ற. இருடா வந்துறேன். லூசாக்கா நீ? ஐயோ என்ன காரணம் சொல்றதுன்னு தெரியாம உளறிட்டனே. என்ன பண்றது? கையில இங்க பாரு, ஆபீஸ்ல லீவ் சொல்லிட்டேன். அப்புறம் போதுமான திங்ஸ் எடுத்துறேன். அப்புறம் பேக்கப் காசு எடுத்துறேன். வேற ஏதாவது தேவைப்படுமா? மாமாக்கு ஃப்ரூட்ஸ். உன் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. வேற ஏதாச்சும் எடுத்து வைக்கணுமா சொல்லு. ஏன் அமைதியா இருக்காதா? பேசு. அவளே பாவம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சோகமா இருக்கா. அப்போ எனக்கு அப்பா இல்லையா? எனக்கு சோகம் இல்லையா? இல்ல, அப்ப அந்த சோகத்தை மொத்தமா ஸ்டோர் பண்ணி வை. அங்க போய் மொத்தமா இறக்கிக்கலாம். வா போலாம், டைம் ஆச்சு. மாமா அப்பா எப்படி காரணமே இல்லாம அப்பா கரெக்டா வந்து பாத்தியா?